என்னம்மா ஒரே தூக்குது வாசனை. பிஸ்கெட் செய்ய போகிறேன். வெண்ணெய் காய்ச்சினேன். அதான் ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக ஒரே நெய் ஸ்மெல்லாக இருக்கேன்ட்டு. அப்பா டூட்டி ஃபுட்டி இருக்குது, கொஞ்சம் திரும்ப சொல்லு. பிஸ்கெட் செய்யறதுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. ஓகே. அப்புறம் 2 கப் மைதா, அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், ஓகே, அதுக்கப்புறம் 3/4 கப் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, ஓகே, ஒரு அகலமான தாம்பாலம் எடுத்திருக்கேன். மாவு பிசையறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டரை முதல்ல போட்டுக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குமா? ஆமாம், ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்மளுக்கு அதை ஈஸியாக இது பண்ண முடியும், பிசைய முடியும். நம்ம கையை வச்சே இந்த பட்டரை நல்லா தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக வரும். ஓகே. இப்போ பாதுஷாக்கெலாம் தேய்ப்போம்ல அந்த மாதிரி. ஓகே. இதோட கூட நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையும் சேர்த்துடலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமி இதில் வரணும், பட்டர் க்ரீமி பண்ணுவோம்ல அந்த டெக்ஸ்சரில் வரணும். ஓகே. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அப்படியே சைடில் லைட்டாக இந்த பட்டர் க்ரீமை திருடி தின்னுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். பட்டர் க்ரீம் மாதிரி உலகத்தில் டேஸ்ட்டான ஒரு ஐட்டம் இல்லவே இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐயோ பார்க்க இதை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கே. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பிஸ்கெட் வந்து நல்லா ரப்பர் பால் மாதிரி ஆயிடும். இப்போ இதுலேயே நம்ம பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இதுவே போதும். இந்த பட்டர்லேயே மாவு மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதோட கூட கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி நான் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணும் போட்டுக்கோங்க. சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மாவை நல்லா பிசைஞ்சுட்டுருக்கேன். இப்போ வந்து இதுலேருந்து ஒரு பாதி எடுத்துகிட்டு நம்ம வந்து நான் இன்றைக்கி 3 ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இது பண்ணக்கூடாது. பொறுமையாக சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டிக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மூடியை வச்சு முதல்ல இதை எடுத்தோம்னா இந்த மாதிரி நான் 3 உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் அதில் இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட குக்கி கட்டர் இல்லை, அதனால் நான் இதில் இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அடிக்கிட்டீங்களா ப்ரோ? காட்டுங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ நான் இவன் மட்டும் ஏன் ரவுண்ட் ஆகிட்டான்? டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன், சும்மா அழகுக்காக. சாப்பிடுச்சு சூப்பராக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சரி, இவன் மட்டும் ஏன் ரவுண்டாக இருக்கான்? இருக்கட்டுமே. என்ன இப்போ சும்மா ஒரு பேசனுக்கா? உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 160 டிகிரியில் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓகே. தேவைப்பட்டால் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஓவராக வச்சுட்டோன்னா பிஸ்கெட் அப்புறம் பிஸ்கெட் மாதிரி வராது, செங்கல் மாதிரி வரும். பேப்பரை எடுத்து அவன் மண்டையாக அடித்து உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ வாங்க ஆஃப் ஆகிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிண்டி அழகா இருக்கு. சாஃப்டாக சூப்பராக வந்திருக்காங்க பாருங்க.
ஆனால் இது நல்லா கூல் ஆகணும். இப்போ எடுத்தோன்னாக்கா கையில் பிஸ்கெட் வராது, தூளாக வரும். அப்புறம் வாயில் போட்டால் வாய் வெந்து போயிடும். அப்புறம் நல்லா கூலாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பிஸ்கெட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாயில் போட்டால் அப்படியே தண்ணியாக போடுறது, செல்லமாக போடுது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ்லாம் ரெடி ஆகிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எடுத்த அளவுகளுக்கு வந்து எனக்கு ஒரு 30 பிஸ்கெட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா க்ரன்ச்சியாகவும் வந்திருக்கு. வாயில் போட்டோன்னா அப்படியே சூப்பராக கரையிறது. நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டில் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. வெள்ளை க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.